जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित्त जम्बो फलसार पक्षितम् उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः நவக்கோள்கள் துணையுடன் அனுகிரகத்துடன் உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது பூரண ஆசீர்வாதம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். வாரம் நம்மளுடைய ராசி பலன்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். வாரம் மக்களுடைய ஆதரவுகள் நிறைய இருக்கு. சுவாமி நீங்க சொல்ற விஷயங்கள் சரியா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வேலையில எல்லாம் ஸ்திரமா இருந்து அதை எதிர்பார்த்ததுடன் சீக்கிரமா அது நல்லபடியா நடந்து சந்தோஷமா இருக்கணும். திருமணமா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு நல்லா கூடி வந்து நீங்க பிறக்கக்கூடிய ஆவணி மாதம்லாம் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக அமைய வேண்டும். என்னுடைய பிரார்த்தனையும் அதுவே. அதனால தான் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மக்கள் நினைத்தால் என்ன வேணாலும் செய்யலாம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அது மக்கள் அப்படிங்கிறது. அதனால இந்த வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய விஷயத்துல மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரை எப்படி இருக்கு, இந்த வாரத்துல நீங்க என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், என்னென்ன செய்யணும், செய்யக்கூடாது, எல்லாம் பெர்ஃபெக்டா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா இம்மீடியட்டா எனக்கு கால் பண்ணி பேசுங்க. சார் எனக்கு இந்த மாதிரி பேசணும், எனக்கு உங்ககிட்ட இம்மீடியட்டா பேசணும், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி உடனே பேசி அதற்கான தீர்வுகளை தீர்த்துக்கணும். ஏன்னா சுய ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு, பிறந்த ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு, அதுல இருக்கக்கூடிய கிரக கட்டங்கள்னு ஒண்ணு இருக்கு, அதுல இருக்கக்கூடிய லக்னம், லக்னாதிபதி, ராசியாதிபதி, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஸ்தானத்துல இருக்கு, பாசிட்டிவா இருக்கா, நெகட்டிவ்ஸா இருக்கா, எப்படி இருக்கு, எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தால்தான் அது சிறப்பாக இருக்கும். சரியா? வாங்க 12 ராசி பலன்களை பார்ப்போம். 12 ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு, என்ன தனித்தத்துவமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பாருங்க. வார ராசி பலன் எதற்கு அப்படின்னு சொன்னா, இந்த வாரம் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய வாரம். அதனால சுபம். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு இந்த வாரம்? நீங்க எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு நினைப்பீங்க, சந்தோஷப்படுத்தணும்னு நினைப்பீங்க. ஆனால் அது முடியாது. அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம். உங்களுக்கு என்ன நினைக்கிறதோ, உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்க பண்ணுங்க, வேற எதுவும் வேண்டாம். அதே போல அலுவலகத்தில் முக்கியமான பேச்சுவார்த்தை உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு உண்டு. லீவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும். தேவையில்லாத பிரச்சனையில நீங்களா போய் மாட்டிண்டு உங்களை கூப்பிட்டு பேசுற அளவுக்கு, கண்டிக்கிற அளவுக்கு நீங்க நடந்துக்காதீங்க. குடும்பத்தில் வீட்டில் பணம் அல்லது சொத்து தொடர்பான ஆலோசனை நடக்கும். உங்கள் முடிவை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள எதிர்பார்க்காதீர்கள். சொந்தக்காரர்களிடம் பேசும்போது வார்த்தையில் எல்லையை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றது. வாடிக்கையாளர்கள் கிட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமா பேசுங்க. தொழில் விஷயத்துல ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கும். தொழில் சம்பந்தமான சில விஷயங்கள் சக்சஸ்ஃபுல்லா வரும். துணையின் எதிர்பார்ப்பை புரிந்து கொள்ளாமல் இரு தரப்பை கரெக்டா பேசி கரெக்டா இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா இடைவெளி அதிகரிக்கும். நான் சொல்லுவதுதான் சரி என்ற நிலைப்பாட்டை இது பண்ணினீங்கன்னா சரியா வராது. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோ. விவாகரத்து பிரச்சனைகள்லாம் இந்த வாரத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, தவிர குறையறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே போல கிரியேட்டிவ் சப்ஜெக்ட், கம்யூனிகேஷன்ஸ், லா, டிசைன் போன்ற துறைகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இது சம்பந்தமான படிப்பவர்களுக்கு நல்ல சிறப்பான இந்த வாரம் நல்ல அதிகமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த வாரம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது எல்லோரையும் சமாதானப்படுத்த முயற்சித்தல் வேண்டாம். பிறர் சண்டையில் நடுவராகி நிற்கிறது வேண்டாம். அவசர பண முதலீடு வேண்டாம். கோபத்தில் மெசேஜ் அனுப்புதல் வேண்டாம். தெரியாதவரை முழுமையாக நம்புதல், முடிவெடுக்காமல் காலம் கடத்துதல் வேண்டாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கோங்க. மெடிக்கல் இஷ்யூ கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35% உங்களுக்கு மெடிக்கல் இஷ்யூ இருக்கு. அதுவும் லோவர் பேக் டிஸ்கம்ஃபர்ட், அதே போல இர்ரெகுலரிட்டி, ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் இருக்கு. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. புதிய அறிமுகம் உங்கள் வாழ்க்கை முக்கிய கதவை திறக்கலாம். ஸோ புதிய அறிமுகம், அதே போல அது வேலை அல்லது திருமணம் தொடர்பாக கூட இருக்கலாம். புதிய அறிமுகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஆண் நண்பரால் உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வரும். ஸோ கொஞ்சம் கவனமா இருங்க. அதாவது துளாராசி பொறுத்தளவுக்கு நான் இன்னொரு விஷயமும் சொல்லுவேன். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது என்னன்னா, துளாராசியின் இந்த வாரத்துல எல்லாரையும் மகிழ்விக்க நினைக்காதே, அதுக்காக நீ ஓடாத. உங்கள் மதிப்பை குறைத்து வாங்கும் சமாதானமே அல்ல. இந்த வாரம்
யாரை காப்பாற்ற வேண்டும் என்பதை காட்டிலும் உங்கள் எல்லையை நீங்கள் காப்பாற்றுவது முக்கியம். நான் நான் பாத்துக்கிறேன், உன்னை நான் இது பண்ணிக்கிறேன், உன்னை நான் சரிப்படுத்திக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்றதை விட முதல்ல நீங்க உங்களை நீங்க சரிப்படுத்திக்கோங்க, அப்புறமா எதுவா இருந்தாலும் பாருங்க. ஏன்னா நீங்க எல்லாம் சமாதானத்தை இது பண்ணக்கூடியவர்கள், சரிசமமாக இருக்கக்கூடியவர்கள், ரெண்டாவது கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்கக்கூடியவர்கள். ஸோ அந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடியவர்கள் தான் நீங்க. ஆனால் இந்த மாதிரியான சில விஷயங்களும் வரும்பொழுது நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது. அதாவது துலாம் ராசி பொறுத்த அளவுக்கு நீங்க உங்களுக்கு எல்லா நல்ல பழக்கங்கள் என்று எல்லா நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஆனா சில விஷயங்கள் வரும்போது பிரச்சனைகள் வருது. அதனால கரெக்டா பேசுங்க. இன்னொன்னு, ஒரு சின்ன சண்டை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகளும் வரும். ஸோ யாருக்கிட்ட என்ன பேசணும், எப்படி இருந்துக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதே போல பெண்களுக்கு நான் தனியா சொல்றது என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க கார் ஓட்டுறவங்களா இருந்தா கொஞ்சம் கவனமா ஓட்டுங்க. எப்போதுமே நீங்க கார் ஓட்டும் போது நீங்க ஓட்டுறது கொஞ்சம் கவனமா தான் இருப்பீங்க. இருந்தாலும் சிறு விபத்தோ, ரிவர்ஸ் எடுக்கும் போது ஒரு விபத்தோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. வாழ்க வளமுடன். சுபம்.